ஹலோ குக்கீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னடா ஜங்குக்கே போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்கும். ஏன்னா நான் ஜிம்மினுக்கு யோசித்தேன். ஆக்சுவலாக ஜிம்மினுக்கு வந்து பெருசாக அந்த ஸ்டோரி செட் ஆகலை. நான் ஒரு கதை யோசிச்சிருக்கேன். பட் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணோம் அதை, ஓகேவா? அதனால தான். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இது ஜிம்மினுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது ஸ்டோரி இருந்தாலும் சொல்லுங்கள், ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு நீங்கள் சொன்னால் தான் அதுக்கேற்ற மாதிரி நான் போட முடியும். ஸோ அதே மாதிரி இனிமேலும் ஒரு 3 டேஸ்க்கு ஒரு தடவை தான் வந்து ஸ்டோரி வந்து அப்லோட் பண்ண வேண்டாம். பிகாஸ் எக்ஸாம்ஸ் அப்புறம் வந்து இப்போ தான் ஜாப் சேர்ந்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருக்குது. ஸோ நான் ரெக்கார்ட் வந்து சாட்டர்டே சண்டே தான் பண்ணுவேன். ஸோ பண்ணால் ஒரு வீடியோ 2 வீடியோ அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ 3 டேஸ் ஒன்ஸ் போட்டால் ஐ கேன் ஏபிள் டு மேனேஜ். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், ஓகேவா? ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட நிலமை தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் என் ஹெல்த் இஷ்யூஸும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஓகேடா, நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோட போயிடலாம். ஜேகே வந்து உங்களோட மாமா, உங்களோட அம்மாவோட தம்பி, ஓகேவா? ஆக்சுவலாக ஜேகே லேட் பேபி, ஓகேவா? உங்கள் அம்மாவுக்கு மேரேஜ் ஆகும்போது தான் ஜேகே பிறந்திருப்பான். அப்போ வந்து அவங்க கையில், ஓகேவா? ஸோ நீங்கள் பிறந்ததும் லேட்டு. உங்களுக்கும் ஜேகேக்கும் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட லைக் உங்களுக்கு 17, இப்போது 18 ஆக போகுது. ஜேகேக்கு வந்து 30, ஓகேவா? ஸோ ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்பாயில்டு பிராட், ஓகேவா? ஸோ எப்படி உங்களுக்கும் ஜேகேக்கும் செட் ஆகுது எல்லாமே பார்ப்போம், ஓகேவா? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்தால் சாரி, கொஞ்சம் கோல்ட்ரா. ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறோன்னா யூஎஸ்ஏ. நீங்கள் வந்து இப்போ யூஎஸ்ஏல தான் இருக்கீங்க உங்கள் அப்பா அம்மா கூட, ஓகேவா? இப்போது உங்கள் ஃப்ரெண்டு பார்ட்டிக்காக கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா தான் வந்து, ஒயன் என்னடி பண்ணுற? அம்மா நான் தான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். ஏய் இன்றைக்கி தான் சொல்லியிருக்கேன்ல மாமா வரான்ட்டு. அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியும்? நான் கிளம்புறேம்மா. எனக்கு தான் இந்த சொந்தக்காரவங்க பார்த்தாலே பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏய் என்ன ஒயின் பேசிகிட்ருக்க? மாமா ஒன்றை தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தான். எப்போ அம்மா அவன் வந்தாலும் நீ இங்கே இருக்கிறதே கிடையாது. எங்கேயாவது வெளில போயிடுற. ஏன் ஒயின் இப்படி இருக்க? மா என்னை ஃபோர்ஸ் பண்ணாதம்மா, தயவு செஞ்சு விட்டுரு. டேட் ஒயன் இந்த வாட்டியாவது அம்மா சொல்கிறத கேளுமா. டேட் நீங்களுமா, ஜஸ்ட் லீவ் மீ. என் ஃப்ரெண்டு எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. கிளம்புறேன், பாய், நைட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டீங்க. ஒயன் ஒயன் இல்லை. நீங்கள் நிற்கவே இல்லை, அப்படியே ஓடிட்டீங்க. என்னங்க இவ எப்போ தாங்க நம்ம பேச்சை கேட்க போகிறா? அதாண்டி தெரியல. ஜங்குக் வந்துட்டானா? ஆக்சுவலாக ஆமாம், உங்கள் ஜங்குக் உங்கள் மாமா உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பான். பட் நீங்கள் ஓடிட்டீங்க. உங்களுக்கு வந்து சொந்தக்காரங்கனாலே பிடிக்காது. இதுவரையும் நீங்கள் ஜங்குக்கை நேரில் பார்த்ததே கிடையாது. அவனுமே நேரில் அவங்கள பார்த்தது கிடையாது. ஜஸ்ட்டு ஃபோட்டோவில் மட்டும் பார்த்துருக்கோங்க வீட்டுக்கு வரும்போது. ஸோ ஜங்குக் வரான். அக்கா மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? உள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து ஷோஃபாவில் உட்காடுறான். எப்பவும் போல் எங்கே என் ஒயனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க அவங்க அம்மா. ஓடிட்டாளா? சரி விடுங்க, அவள் தான் அப்படி சின்ன பிள்ளை. டேய் நீ சின்ன பிள்ளைன்னு ரொம்ப செல்லம் கொடுக்காதா அப்படின்றாங்க. விடுக்கா, இந்த வயசில் என்ஜாய் பண்ணாமல் அப்புறம் எப்போ? விடு. மாமா எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அத்தை? அவங்களும் நல்லா இருக்காங்க. அக்கா ரொம்ப பசிக்குதுக்கா, சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறாங்க, எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. செம்ம வாசனையாக இருக்குக்கா, எத்தனை நாளாச்சு உன் கையில் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸை பற்றி அவங்க அப்பா பேசுகிறாங்க. அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவனும் பதில் சொல்லிக்கிட்டு, ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷன் ஒரு நல்லாவே இருக்குது. அன்றைக்கி ஜங்குக்கு வந்து உங்கள் வீட்டில் தங்கறதா இருக்கான். திடீர்னு அவனுக்கு வந்து ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அக்கா நான் கிளம்புறேன் அப்படின்றான். ஏய் என்னடா ஆச்சு? நீ இன்னைக்கு இருக்கிறேன்னு தானே சொன்னேன். இல்லைக்கா, நான் உனக்கு பிடிக்கும்ல சூப்பும் கேரட் அல்வாவும் பண்ணியிருக்கேன், உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதே மாதிரி ஒயினுக்கு பிடிக்கும். சரி சாப்பிட்ருங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்போ தான் கால் வந்துச்சு, நான் கிளம்புறேன்க்கா. அம்மா நல்லா தான்டா இருக்காங்க. இல்லை கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ நீ இது ஃபீல் பண்ணாத அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜங்குக்கு வந்து
உங்க அப்பா தான் வந்து ஃப்ளைட் ஏத்தி விடுறாங்க. ஸோ அங்கேருந்து ஜங்குக் கிளம்பி போயிடுறான். இங்க ஒரு ஈவினிங் வந்து ஈவினிங்ல கிட்டத்தட்ட நைட்டு 8:00 வந்து உங்களுக்கு கால் வருது. ஐ மீன் உங்க அப்பா, அம்மாக்கு. ஹலோ, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுறோம். ஆ வயனோட அப்பா, அம்மா ஆ ஆமா. அவளோட அம்மா தான் பேசுறேன். சொல்லுங்க. வயன் ஆக்சுவலா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்காங்க. அதில பேரிகேட்ல இடிச்சு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வர முடியுமா? அ அ ஓகே சார், ஓகே சார் அப்டின்னோனே, அவங்க அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்றாங்க, இந்த மாரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான்ட்டு. சொன்னோனே அவரு அப்டியே நெஞ்ச புடிச்சுட்டு ஆக்சுவலா அவரு வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அப்டியே நெஞ்ச புடிச்சுட்டு அப்டியே படுத்துட்டாரு. "என்னங்க, என்னங்க என்னாச்சு?" "முடியல. இவள வச்சு எப்டிதான் சமாளிக்க போறேன்னு தெரியலம்மா. என்னால முடியல" அப்டின்றாங்க. ஏன்னா அடிக்கடி இதே தான் நடக்கும். நீங்க ஒண்ணு ஏதாவது போய் ஆக்சிடென்ட் பண்ணிடுவீங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு குடிச்சிட்டு சண்டை போட்டுருவீங்க. ஆக்சுவலா ரொம்ப குடிக்க மாட்டீங்க. கம்மியா குடிச்சாலும் உங்களுக்கு அந்த ஐ மீன் போதை அதிகமா ஏறிடும். ஸோ அந்த மாரி ஏதாவது சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு அப்டி இருக்கும். ஸோ அதுக்குன்னே சொல்லிட்டு உங்க அப்பா அதெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப ஒரு மாரி மனசே உடைஞ்சு போயிட்டாரு. "என்னால முடியலம்மா. வயன என்னதான் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இப்படியே இருந்தா வாழ்க்கை என்ன ஆகும்னே தெரியலம்மா" அப்படின்றாங்க. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு உங்க அம்மாக்கு. "என்னங்க வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்" அப்படின்னோனே, அதுக்கப்புறம் 2 பேரும் உங்க அம்மா தான் கார் டிரைவ் உங்களுக்கு டிரைவ் பண்ண தெரியும். ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. பார்த்தா அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்றாங்க. செம்ம ஷாக் ஆயிடுச்சு. "என்னங்க சொல்றீங்க? என் ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக்கா?" "ஆமா. கொஞ்சம் நீங்க முன்னாடி வந்தனால அவர காப்பாத்த முடிஞ்சது. தயவு செஞ்சு எந்த ஒரு ஷாக்கான நியூஸும் அவர்கிட்ட சொல்லாதீங்க. அவரு கண்டிஷனே சரி கிடையாது. நீங்க தான் காஷியஸா இருக்கணும்." "ஓகே டாக்டர்." அதுக்கப்புறம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்து உட்கார்றாங்க அவங்க அப்பா பக்கத்துல. "ஏம்மா வாயின எங்க?" நம்மளோட பிஏ கிட்ட சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இந்த மாரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அதனால அவர போய் கூட்டு வர சொன்னேன். போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டாங்களாம். "வாயின் வந்துருவா." இப்படியே இருந்தா என்னங்க பண்றது? நான் வேணா ஒரு ஒரு ஐடியா சொல்லவா? ம். சொல்லுங்க. அது பேசாம நீ ஒயன ஊருக்கு அனுப்பிச்சு விடு. என்னங்க சொல்றீங்க? அங்க அனுப்பிச்சா? அங்க அனுப்பிச்சா அவ கொஞ்சமாவது திருந்துவா. அதேபோல இங்க இருந்தா இன்னும் கொஞ்சம் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கெட்டு போயிடுவா. அங்க போனா ஜங்குக் இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான். என்னங்க இது சரியா வருமா? ம். கண்டிப்பா சரியா வரும். ஜங்குக் தான் இவள இவள திருத்துவான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சரிங்க. நீங்க சொல்றபடியே செய்றேன். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் அங்க லைக் அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ லைக் நீங்க வந்து வீட்டுக்கு வரல. இந்த நியூஸ் வந்து ஆக்சுவலா அ போலீஸ்க்கு மட்டும் தான் தெரியும். நீங்க ஆக்சுவலா லாக்கப்ல இருந்திருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்க வந்து ஆஸ் யூசுவல் உங்க ஃப்ரெண்டு வீட்லேருந்து போயிட்டீங்க. உங்க அப்பா, அம்மா எங்கேயோ திட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் கிளம்பி ஆஸ் யூசுவல் நீங்க காலேஜ் போறீங்க. ஸோ போயிட்டு நீங்க லெசன் கவனிச்சுட்ருக்கும்போது தான் லைக் உங்களுக்கு அந்த நியூஸே வருது. இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லன்ட்டு. ஸோ நீங்க உடனே போறீங்க. ஸோ அங்க போனா உங்க அப்பா ஒரு மாதிரி அமைதியா படுத்திருக்காரு. "அப்பா என்னாச்சுப்பா? உங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு சொன்னாங்க." எவ்வளோ பதட்டம் ஆயிட்டேன் தெரியுமா? காலேஜ்ல இருக்கும்போது ஒரு பையன் உங்களுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொன்னாங்க. "வயன் எனக்கு பரவால்ல. ஆனா பாட்டியோட நிலைமை தான் ரொம்ப கஷ்டமா இருக்குமா" அப்படின்றாங்க. "என்ன? பாட்டிக்கா? உங்களுக்கு தானே உடம்பு சரியில்லன்னாங்க." "இல்லடா, எனக்கு பரவால்ல. எனக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக் சொன்னாங்க. ஆனா பாட்டி ரொம்ப சீரியஸா இருக்காங்களாம். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல என்னாலயோ, உங்க அம்மாவாலயோ போக முடியாது. நீ போய் அவங்கள பார்த்துக்கிறியா? அதான் ஊர்ல நெறைய பேர் இருக்காங்களேப்பா. அதுவும் மாமாலாம் இருக்காருன்னு சொல்வீங்க. அப்புறம் என்ன இருந்தாலும் ஒரு பொம்பள புள்ள போய் பார்த்துக்கிற மாரி இருக்குமாம்மா. அவங்களுக்கு ரொம்ப முடியலன்னு சொல்றாங்கம்மா. ப்ளீஸ் வாயன் போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா கேட்குறாங்க அதோட. "அம்மா நான் எப்படிம்மா?" "ப்ளீஸ் எங்களுக்காக வாயேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லல்ல. அப்பாவ நான் பார்த்துக்கிறேன். நீ பாட்டிய போய் பார்த்துக்கிறியா? ஜங்குக் மாமா இப்ப தான் கால் பண்ணான். ரொம்ப சீரியஸா இருக்கான்." "என்னம்மா சொல்றீங்க? எனக்கு அந்த வில்லேஜ் சைடே எனக்கு பிடிக்காது." "வயன் எனக்காக" அப்படின்றாரு உங்க அப்பா. அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும்? உங்க அப்பானா உங்களுக்கு அவ்வளோ உயிரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒத்துக்கிறீங்க.
நெக்ஸ்ட் டேவே ஃப்ளைட் பிடிச்சி உங்களை அப்படியே அனுப்பி விடுறாங்க. ஸோ இங்கே ஜங்குக்கை பார்ப்போம். வயல்வெளியில் செம்மையாக வேலை செஞ்சிட்ருக்கான். டேய், அந்த களையெல்லாம் வெட்டிட்டீங்களாடா? இன்னும் வேலை செஞ்சிட்ருக்கானுங்க. நல்லா தின்னுட்டு பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு, ஏன்டா இப்படி கத்துற? அப்புறம் டேய், ஃபோனை பார்த்துட்டு வேலை செய்யாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எடுறா ஃபோனை, ஏய் எடு ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்புறம் அவனே கொஞ்சம் எடுத்து அந்த நெல்லுலாம் போடுவாங்கள்ல, ஸோ அந்த இது கொஞ்சம் அப்படி சேரில் இறங்கி கொஞ்சம் அந்த இதெல்லாம் தள்ளி விட்டு நெல்லாம் விதைச்சி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்சம் சேறு சகதியில் மூஞ்சிலாம் ஃபுல்லாக சேராயிடுச்சு, கை காலெலாம் சேரு. ஸோ அங்கேருந்து உங்கள் பாட்டி வந்துட்டாங்க, அதாவது ஜங்குக்கோட அம்மா. டே ஜங்குக்கு, என்னம்மா? டேய், அங்கே ஒயனை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? அச்சோ, மறந்தே போயிட்டனே, சாரிம்மா, இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிளம்பிட்டான். சேரு சகதியோட அப்படியே கிளம்பிட்டான், டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் 9 மணிக்கு வருவீங்க, இங்கேருந்து 1 மணி நேரம் ட்ராவலு. இங்கே ஆக்சுவலாக மணி 8 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே ஆக்சுவலாக அங்கே குண்டு குழியுமாக இருக்கும் ரோடு. அங்கேருந்து போகிறதுக்கே மணி ஆகிடும், 1:30 கிட்ட ஆகிடும், 1.5 மணி நேரம் கிட்ட. ஸோ அங்கேருந்து வேக வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஹீ ஹேஸ் ராயல் என்ஃபீல்டு பிளாக் கலர், ஓகேவா? ஸோ இப்போ வந்து எல்லோ கலரு ஷர்ட்டு, ஒயிட் கலர் பேண்ட், ஒயிட் கலர் வேஷ்டி மாதிரி கட்டியிருக்கான். ஸோ அங்கே போயிட்டு வெயிட் பண்ணுறான். நீங்கள் பொறுமையாக அப்படியே கேஷுவலாக இறங்கி வரீங்க. ஒரு க்ராப் டாப், அதுக்கப்புறம் ஜீன் போட்டு வந்துட்டுருக்கீங்க. ஒரு கிளாஸ் ஃப்ரீ ஹேரோட செம்மையாக ஸ்டைலாக வந்துட்டுருக்கீங்க. வந்து இறங்கி, என்ன யாரையுமே காணோம், யாரோ வந்து என்னை கூப்பிட்டு போகிறான்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அங்கே ஒரே ஒரு ஆள் மட்டும் சேரும் சகதியமாக நின்றுட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஆள்லாம் உள்ளே சேர்க்குறாங்களா? ச்சே, என்னதான் இந்தியாவோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. அங்கேருந்து ஜங்குக்கு பார்த்துட்டு, ஆனால் நம்ம ஒயனு ஃபோட்டோவில் பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருக்காளே புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரான். இந்த ஆள் எதுக்கு இங்கே வரான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஒயன் எப்படி இருக்க அப்படின்றான். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் யார்? இந்த புள்ள என்ன தெரியலையா? நான் தான் ஜங்குக்கு, உன் மாமா. ஜங்குக் மாமா? ஆமாம் புள்ள. என்ன, நான் எப்போ வந்தாலும் என் ஊரில் என்னை பார்க்க வரதே கிடையாது, எங்கேயாவது வயலில் போயிடுற. அப்பப்போ வீட்டில் இரு அப்படின்னு சொல்கிறான். சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. ஆக்சுவலாக உங்கள் அப்பா அம்மா கால் பண்ணி ஆல்ரெடி சொல்லியாச்சு, நீங்கள் ஊருக்கு வரீங்க, எதுக்காக வரீங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜங்குக் வந்து அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வரான். லக்கேஜை நானே எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக சேராக இருக்கும்ல, அதனால சொல்லியிருப்பீங்க இந்த பிள்ளை. அப்புறம் நான் எதுக்கு மாமகாரன் இருக்கேன், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்திருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. உட்கார பிள்ளை, உட்கார அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காருறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சோண்டு கை வச்சுட்டு வரீங்க. உங்களுக்கு அந்த சேராக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், இப்போ தான் கொஞ்சம் தூரமே வந்திருக்கோம், அதுக்குள்ளே போகணுமா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? அது இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. என்ன 1 மணி நேரமா அப்படின்னு சொல்லி வாய முடியல. பைக்கு பஞ்சராகி நின்றுடுச்சு. என்னாச்சு? ஐயோ, டயர் பஞ்சர் புள்ள அப்படின்றான். என்ன டயர் பஞ்சரா? 1 மணி நேரம் சொல்கிறீங்க, எப்படி அதுக்குள்ளே நம்மளால் போக முடியும்? அதுக்கப்புறம் அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே திட்டி தீக்குறீங்க. உங்களுக்காக நான் இவ்வளோ சீக்கிரம் வந்தேன், என்ன இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறீங்க? கால்லேருந்து சாப்பிட கூட இல்லை, அதுக்கு மேலே எப்படி வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு நீங்கள் பாட்டு கத்திட்டு இருக்கீங்க. ஜங்குக் எதுவுமே பார்க்கவே இல்லை, அப்படியே உங்களை லைட்டாக பார்த்துட்டு குட்டியோன்னு ஸ்மைல் பண்ணுறான். இவ்வளோ பேசிகிட்ருக்கேன், ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றான். சொல்கிறீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. ஸோ அந்த விசில் சத்தம் கேட்டோன்னே கொஞ்ச நேரத்துலேயே அந்த புல்லட் கார்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாட்டு வண்டி, ஸோ அது வந்து நிற்குது. நீங்கள் பேனை பார்க்குறீங்க. ஏது இது? இந்த சுற்றுப்பட்ட ஊரில் நம்ம ஊர் தான், அது மட்டும் இல்லாமல் இங்கே எனக்கு தெரிஞ்ச வயல்கள்லாம் இருக்காளுங்க, கவலைப்படாத வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஏற முடியாமல் ஏறுறீங்க. ஜங்குக் தான் அலேக்கா உங்களை தூக்கி அதில் உட்கார வைக்கிறான். என்ன புள்ள, என்ன ஒழுங்காக சாப்பிடு, இவ்வளோ தக்கலேசாக இருந்தா ரொம்ப கஷ்டம் புள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்றான்.
அது கல்யாணம் பண்ணிக்கிறப்ப பார்த்துக்கலாம். இப்ப எனக்கு ஐடியா கிடையாது." அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அவன் சிரிச்சுக்கிட்டு, "சரி, சரி இங்க வந்துட்டல்ல, இனிமேல் நீ நடக்க முடியாம தான் நடந்து போவ." அப்படின்னு சொல்லுவான். நீங்க அப்படியே பார்த்துட்டு, அப்படியே எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்கீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் அந்த வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறான். "அண்ணன் என்ன இந்த பக்கம்?" "அதுவாடா, இதான் என் அக்கா பொண்ணு. எப்படி இருக்கா?" "சோக்கா இருக்காங்க." அப்படின்றான். "ம். என் அக்கா பொண்ணு கூட்டு வர தான் போனேன். வார வழில பார்த்தா பைக்கு பஞ்சரு. அதை நம்ம பயலுவுல விட்டு பஞ்சர் பண்ணி எடுத்துட்டு வர சொல்றா." அப்படின்றான். "நான் பார்த்துக்கிறேண்ணே." அப்படின்றான். ஸோ சிரிச்சுக்கிட்டே பேசிட்டே அப்புறம் போகிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் போய் இறங்கியாச்சு. "டேய் நன்றிடா." அப்படின்றான். "இருக்கட்டும் அண்ணன், நீ செஞ்சதை விடவா." அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சிரிச்சுட்டே போகிறானுங்க. ம் அப்படியே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வரீங்க. ஸோ நீங்கள் உள்ளே வரும்போதே உங்கள் பாட்டி, அதாவது ஜங்குக்கோட அம்மா, "எப்பா ஒயன் நீயா அது? புள்ள வளர்ந்துருச்சுடா. இத்தனோண்டு இருக்கும்போது பார்த்தது. அம்மா கண்ணு வைக்காதம்மா, ஒயன் நீ உள்ள வா." அப்படின்னோடனே அதுக்கப்புறம் நீங்கள் செப்பல்லாம் ஊத்துட்டு வரீங்க. உள்ளே வந்தோன்னே அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. "எப்பா இந்த புள்ளைய பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு." அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, டிஸ்கஸ்டிங்காக. ஸோ நீங்கள் அப்படியே அப்படியே தள்ளி நின்றுட்டு, "இங்கே சேஞ்சிங் ரூம் எங்கே இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்குறாங்க. "இல்லை, ட்ரெஸ் மாற்றணும்." "ஓ அதுவா, அந்த பக்கம் புள்ள புள்ள இல்லை இரு, இரு ஒரு நிமிஷம் இரு." அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போயிட்டு உங்களுக்காகவே ஹாஃப் சாரி ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக க்ரீன் வித் எப்படி சொல்கிறது, க்ரீன் வித் ஒயிட் கலர், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் அப்படியே அதை பார்த்தோன்னே, "என்ன இது? இது உனக்காக வாங்கிட்டு வந்தது, தாவணி போட்டுக்கோ." நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அதோட உங்கள் பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாச்சு. "இவங்கெல்லாம் யார்?" "இதுவா, இது என்னோட ஃப்ரெண்ட்ஸு. இவ பேர் இது, இவ பேர் இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு, "இந்த புள்ள என் கூடயே இருந்துடுறியா? உனக்காக என்ன வேணால் செய்கிறேன் புள்ள." அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு, "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கில் பார்க்குறீங்க. அவங்கெல்லாம் அவங்க பாட்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, "இந்த மொயனு கேளு, என்ன வேணா கேளு, இந்த சொத்துலாம் கேளு." அப்படின்னு சொல்கிறாங்க. "கேளு வாயன், நீ கேளு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நீ என்ன வேணா கேளு, இங்கே இருக்கிற சொத்து பத்து, நிலம், வீடு, மாமா சம்பாதிக்கிறது, அந்த மாமனையே கேளு, எல்லாத்தையும் கொடுக்குறேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு செம்ம ஷை ஆகிடுச்சு. ஸோ அந்த பக்கம் வந்து ஜங்குக்கு மூஞ்ச கழுவிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் அவன் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது, நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்கல்ல, உங்கள் மாமா ரியாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவன் அழகாக ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கரெல்லாம் அந்த கரெல்லாம் போயிட்டு அவ்வளோ அழகாக இருக்கான். வர்ணிக்க வார்த்தையே கிடையாது. அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஸோ அந்த அப்படியே முடியெலாம் அப்படியே தண்ணி சொட்டுது. ஸோ அந்த அந்த ப்ராட் ஷோல்டர்ஸ் ஆகட்டும் சரி, ஃபீச்சர்ஸே அவனே இப்போ தான் நீங்கள் நேரில் பார்க்குறீங்க, சரியாக பார்க்குறீங்க. அந்த மண்ணுன்னு இருந்ததுனால உங்களுக்கு சரியாக தெரியல. ஸோ அதை தொடச்சிக்கிட்டே க்யூட்டாக சிரிக்கிறான். அந்த பன்னி ஸ்மைலில் அவ்வளோதான் நீங்கள் விழுந்துட்டீங்க. வாவ், he is looking damn hot. பா செம்மையாக இருக்கான்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அவன் அந்த சேராக இருக்கும்ல, அதனால அந்த சட்டையை கழட்டிட்டான். இப்போ அந்த பனியனோட இருக்கான். அவன் ஆர்ம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்கு. யாரா நீ இத்தனை வருஷம் எங்கடா இருந்தன்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி, சொல்லுங்கள் பாட்டி, மாமனை வச்சு பார்த்தது போதும், இந்தா இந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் மாமனை கொடு அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. இந்தாங்க மாமா, அப்படி சொல்லிட்டு அந்த வாங்கி குடிக்கிறான். குடிக்கிற நேரத்தில் உங்களை அப்படியே அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க உங்கள் பாட்டி. ஸோ இட்டு போயிட்டு அந்த ஹாஃப் சாரியோடு அப்படியே மாற்றிட்டு வராங்க. உங்களை பார்த்தோன்னே ஜங்குக்கு அப்படியே, "பா சூப்பராக இருக்க வயன் நீ" அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்து செம்ம ஷேயாயிடுறீங்க. நல்லா அந்த ஹிப்புலாம் தெரிஞ்சு சூப்பராக இருக்கீங்க, அப்படியே செம்ம ஃபிகராக. ஸோ அப்படியே ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க. "வயன் நீ மாடர்ன் ட்ரெஸ்ஸை விட இதில் ரொம்ப அழகாக இருக்க பிள்ளை" அப்படின்றான். "தேங்க்யூ மாமா" அப்படின்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து, "வயன் மாமனை சாப்பிட கூப்பிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயாச்சு. ஸோ அப்படியே ஃபுல்லாக தண்ணி சொட்டாகுது இல்லை அவனுக்கு.
தாவணி இருக்குது தெரியுமா, அதை எடுத்து அவன் ஃபேஸு அவன் தலையெல்லாம் துடைக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம ஷையாக இருக்குது. அந்த ஃபீலிங்ஸ் என்னன்னே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு. ஸோ அப்படியே அவனை பார்த்துட்ருக்கீங்க. அந்த சொம்பில் தான் தண்ணி கொடுத்துருப்பீங்க, அதை வாங்கிட்டீங்க. ஸோ அப்படியே அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. செம்மையாக இருக்கான் அவன், செம்ம கட்டடா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன வாயன் அப்படி பார்க்குற? இல்லை மாமா, என் நான் உங்களை அவ்வளோ திட்டினேன், என் மேலே உங்களுக்கு கோவம் இல்லையா? ஏன் வாயன் உன் மேலே எதுக்கு எனக்கு கோவம் இருக்கணும்? நீ அக்கா பொண்ணு, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது இந்த மாமனை திட்டுறதுக்கு, சரியா? உன் மேலே எனக்கு எப்போவுமே கோவமே வராதுடா, நீ என்ன தப்பு செஞ்சாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கேருந்து அவங்க அம்மா வந்துட்டு, இங்கே பாருடி, என்ன கதையை, இந்த கஞ்சியில் உப்பு அதிகமாக போட்டாலே அவ்வளோ கோவம் வரும், மாமா பொண்ணு அவ்வளோ கேள்வி கேட்குறாளா, இவனுக்கு கோவம் வராதான், உன்னை பார்த்தோன்னே மாறிட்டான் பத்தியா அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு இன்னும் ஷையாகிடுச்சு. ஸோ ஜங்குக்கு அதுக்கு மேலே சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துருக்கான். எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, இரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்காக அவங்க அம்மா, ஐ மீன் ஜங்குக்கோட அம்மா வந்து உள்ளே இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் தான் அவங்க கிட்ட போயிட்டு, பாட்டி என்னடி புள்ள? இல்லை, நான் உன்னை கேட்கவா? என்ன வேணா கேளு, இந்த பாட்டி எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது என்னடி புள்ள வெக்கப்படுற, என்ன வேணும்? அது பாட்டி, எனக்கு மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் எனக்கு கட்டி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்டோன்னு மேலேயும் கீழே குதிக்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க. அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் சீக்ஸ்லாம் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு அதுதான் ஆசை, ரொம்பவே ஆசை. லைக் வந்து உங்களை வந்து ஐ மீன் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் விருப்பம் என்னவோ தெரிலன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்ககிட்ட எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் வாயன், ஜங்குக்கு கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா. அவன் இந்த லவ்னாலே என்னன்னே தெரியாது, அதுக்கு மேலே ரொம்ப சைலண்ட்டான டைப்மா. அவன் மனசில் இடம் பிடிக்கிறது உன் கையில் தான் இருக்குது. நீ போயிட்டு இந்த சாப்பாடெலாம் எடுத்து வை, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கீங்க. வயன், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? மாமா, பாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போட்டோம், நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் அது அப்படின்றான். இருக்கட்டும் மாமா, பாட்டி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னோடனே அப்படியே அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜங்கு அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான். என்னடா இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தவளாடா இவ அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே பக்கத்தில் உட்காரிங்க, அவனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு. வயன், நீ சாப்பிட்லையா? இல்லை மாமா, எனக்கு யாராவது ஊட்டி விடணும், அப்போ தான் நான் சாப்பிடுவேன். என்ன சொல்கிற? ஆமாம் மாமா, எனக்கு யாராவது ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவேன். அப்படியே ஜங்குக்கு சுற்றி முற்றி பார்க்குறான், அங்கே யாருமே கிடையாது. அது நான் வேணா ஊட்டி விடுவா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு செம்ம ஷை ஆகுது, இதுக்கு தாண்டா வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே சரிங்க மாமா அப்படின்றீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ 2 பேருமே மாற்றி மாற்றி அதுக்கப்புறம் ஊட்டி விட்டுக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஜேகே ஊட்டி விட, நீங்கள் வந்து ஜேகேக்கு ஊட்டி விடன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப அழகாக ஃபீட் பண்ணி செம்மையாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்படியே ஈவினிங் ஆகியிருக்கும். அப்போ உங்கள் பாட்டிலாம் வந்துட்டு, இந்த மொயனு இந்த மாதிரி ஜங்குக்கு நாங்கள் பார்த்ததில்ல, இவ்வளோ அமைதியாக உங்ககிட்ட இருக்கான் தெரியுமா, அதே மாதிரி இவ்வளோ கம்ஃபர்டபுளாக யார்கிட்டையும் இருந்ததில்லம்மா, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு, இந்த புள்ள நான் என்னோடய பிறண்டோட வீட்டுக்கு போயிட்டு வரேன், நீ பத்திரமா உன் மாமனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டாங்க. பாட்டி பாட்டி, ஐயோ மதியானம் சாப்பிட்டதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, அவர் வேறு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு இருந்தார், இப்போ என்ன பண்ண போகிற தெரியலையேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகே அப்போ தான் வேலை முடிச்சுட்டு வந்திருப்பான். ஸோ நீங்கள் போயிட்டு, மாமா மாமா, என்னடாம்மா சாப்பிட்லாமா? வா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அம்மா எங்க?
ஆ அம்மா ஐ மீன் பாட்டி இப்போ தான் வெளில போனாங்க. அப்படியா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு இது பண்ணுறோம். மீன் குழம்பு தான் ஓகேவா? ஸோ சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு குழம்புலாம் ஊற்றி வச்சுருக்கீங்க. இந்த புள்ள நீ சாப்பிட்லையா? மாமா ஒரு கேம். நீங்கள் எனக்கு ஊட்டி விடணும். ஆனால் அது சாதாரணமா கிடையாது. நான் ஓடி எங்கேயாவது ஓடிடுவேன். ஆனால் நீங்கள் என்னை பிடிச்சி ஊட்டி விடணும். ஃபுல்லாக ஊட்டி விடணும். ஓகேவா? அதுதான் கேம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஊட்டி விடுவேன். ம் ஓகேவா? அப்படின்றீங்க. அவன் யோசிச்சுட்டு இதெல்லாம் சாத்தியமா வயன்? ம் மாமா ட்ரை பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு வாய் வாங்கிக்கிறீங்க. வயன் பொறுமையாக ஓடு அப்படின்றான். ஆனால் நீங்கள் வேணுங்கன்னே வேகமாக ஓட ஆரம்பிக்கிறீங்க. இந்த புள்ள நில்லு புள்ள நில்லு புள்ளன்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே துரத்திட்டு வரான். ஸோ நீங்கள் அப்படியே வேகமாக ஓடிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஓட ஓட அவனும் வேகமாக ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஓடிட்டு நீங்கள் கரெக்டாக மாடிக்கு வந்து நின்றுட்டீங்க. இப்போ மாட்டினியா என்ன பண்ணுவ அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களை அப்படியே பிடிச்சிக்கிறான். ஹிப்போட பிடிச்சிக்கிறான் உங்களை. ஸோ ஹிப்போட அனுப்பிச்சி பிடிச்சிட்டு இப்போ எப்படி ஓடுவேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டி விட்றான். நீங்கள் இந்த சான்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அழகாக அவன் ஹிப்போட அனுப்பிச்சிட்டு இன்னொரு கையில் ஐ மீன் அந்த வளைச்சி பிடிச்ச கையிலே தட்டு வச்சுட்டு அப்புறம் இன்னொரு கையில் வந்து ஊட்டி விட்டுட்ருக்கான் உங்களுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே மாமா சொல்லு பிள்ள நீ ரொம்ப அழகாக இருக்க. ஏழை என்னல பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உண்மையாக சொன்னேன் ரொம்ப அழகாக இருக்க மாமா நீனு. ஆமாம் எவ்வளோ உனக்கு சுற்றி வரலையா? ஏன்னா சும்மாராக இருக்கவனுங்களே அவ்வளோ பொண்ணுங்க சுற்றுறாங்க. நீ சூப்பராக இருக்கே மாமா. இந்த ஊரில் உள்ள பொண்ணுங்கள்லாம் என் பின்னாடி சுற்றிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு பெருசாக யார் மேலேயும் விருப்பம் இருந்தது கிடையாது. அதுதான் புள்ள. சரி நான் கிளம்புறேன். மாமா நான் உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஜேகேக்கு ஊட்டி விட்றீங்க. ஸோ அந்த ஒவ்வொரு வாயும் ஜேகே உங்களை பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ பாசத்தோடையும் அன்போடையும் ஊட்டுறீங்க. அவங்க அம்மா அப்படியே ஊட்டி விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே அவன் சாப்பிட்டுட்டு வயன் இந்த சாப்பாடு எங்கள் அம்மா சமைச்சது. ஆனால் உன் கையில் ஊட்டி விடும்போது ஏதோ வித்தியாசமாக இருக்கு புள்ள. ரொம்ப நல்லா இருக்கு. இனிமேல் எனக்கு ஊட்டி விட்றியா? யாரும் இல்லைனா? என்ன மாமா சொல்கிறீங்க? யாரும் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன? உங்களுக்கு நான் தான் ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஊட்டி விட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டு கை கழுவிட்டு தென் வந்து ஜேகே ரூமுக்கு போயிடுறான். நீங்கள் தான் இப்போ ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே, போர் அடிக்குதே, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க ஜங்குக்கு ரூம்குள்ளே. அவன் அப்போ தான் பனியன் மாற்றத்துக்காக ஐ மீன் பனியன் கழட்டியிருப்பான் ஓகேவா? அவன் வந்து நார்மல் ட்ரெஸ்க்கு மாற்றதுக்காக ஓகேவா? ஸோ ஒயிட் கலர் பனியன் போட்டு அந்த வேஷ்டி கட்டிட்டு நிற்கிறான். புள்ள என்ன இங்கே பண்ணுற அப்படின்றான். அது இல்லை மாமா, நீங்கள் நீங்கள் என்னடா ஒன்று? இல்லை அது எனக்கு படம் பார்க்கணும். பேய் படம். பேய் படமா? சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் இது பண்ணி விட்றான். படம் போட்டு விட்றான். புள்ள இரு புள்ள எனக்கு இது கால் வருது நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஸோ நீங்கள் பின்னாடி வந்து பார்க்குறீங்க. அவன் ரூம்லேருந்து ஹலோ டெல் மீ. I have already told you that I don't want this deal at all. I want to work in my hometown, not in USA. Hello. It's my job, okay? It's my own decision. Money cannot buy my happiness at all, okay? Thank you so much. காசு இருந்தால் என்ன வேணால் வாங்கிடலான்னு நினைக்கிறானுங்க. அது எல்லாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் வந்துடுறான். நீங்கள் ஓடி போய் உட்காந்துக்கிறீங்க. என்ன மாமா இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறாரு, அதுவும் யூஎஸ்ஏல இவர் என்ன வேலை பார்க்குறாரு? நீங்கள் அப்படியே ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. அப்போது ஜங்குக்கு வந்திருப்பான். புள்ள எப்படி படம் நல்லா ஓடிட்டுருக்கா? மாமா நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. ஏன்? இங்கே உட்காருங்க அப்படி சொல்லிட்டு கை பிடிச்சி உட்கார வைக்கிறீங்க. மாமா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? எந்தா புள்ள
நீ தான் பார்க்குறல்ல, வயல்வெளியில் தான். ஏன் இந்த கேள்வி? இல்லையே. உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா? அவன் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். மாமா உங்கள தான். உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா? யா வயன், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, அப்புறம் மாமா ஏதோ பட்டி காட்டா மாதிரி நடிச்சிட்ருக்கீங்க. நான் நடிக்கிறேனா? வயன், என்னோடய ஐடென்டிட்டியே இதுதான். ஜஸ்ட்டு நான் படிச்சிருக்கேன். நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். எனக்காக நிறைய கம்பெனி டிமாண்டிங்கில் இருக்குது. பட் எனக்கு வேறு எங்கேயும் போய் வேலை செய்யணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு யுஎஸ்ஏ கம்பெனிலேருந்து எனக்கு ஆஃபர் வந்துச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டுட்டு ஃப்ரீ டைமில் ஆப் டெவலப் பண்ணி நான் கொடுப்பேன். நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. மாமா இதையே என்கிட்ட சொல்லவே இல்லை. வயன், இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது வயன். எனக்கு இருக்க ஹாப்பினஸ்ஸே என் குடும்பம், அதுக்கப்புறம் இந்த வயல்வெளி, இங்கே இருக்க பீப்புள்ஸ், இவங்க கூடலாம் இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. அதுக்கப்புறம் இதை காட்டி எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் யார் கேட்டாலும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னே சொல்வேன். அது மட்டும் இல்லை, இது எங்கள் அம்மா கூட பெருசாக ஐடியா கிடையாது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, ஐம் ரியலி சாரி மாமா, உங்களை நான் ஏதோ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு தோணுது. ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடிடுறீங்க. வயன் வயன் இல்லை கோக், எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமைதியாகிடுறான். நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் அப்படியே சோகமாக உட்காந்துருக்கீங்க உங்கள் ரூமில். ஜங்குக் தான் இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துடுறான். நீங்கள் அப்படியே அமைதியாக இந்த பக்கம் திரும்பிடுறீங்க. வயன் வயன் சொல்லுங்க மாமா. இங்கே பாரு, நீ என்னை பேசுனது என் மேலே எனக்கு கோவமே கிடையாது, புரியுதா? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ். ஓகே, என்னை என்ன திட்டலாம், அடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ் வயன். யாராலையும் அதை மாற்ற முடியாது. ஓகே, எனக்கு இந்த எல்லாமே தெரியும் பீத்திக்கிறதுல எனக்கு ரொம்ப அதெல்லாம் பிடிக்காதது. ஓகே, நான் அதை ஆக்சுவலாக உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன். பட் நேரில் பார்த்து சொல்லியிருக்கலாம். நீ தான் நான் எப்போ வந்தாலும் நீ இருக்க மாட்டியே. சரி விடு, ஆனால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. ஓகே, ஐம் ரியலி சாரி மாமா அப்படின்றீங்க. இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சமாதானப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜங்குக் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதுக்கப்புறம் அவன் அங்கே வேலைக்கு போயிடான் அந்த வயல்வெளியில். ஸோ அவங்க வேலை செஞ்சிட்ருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி 9 இருக்கும். அங்கேருந்து நீங்கள் வேக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹாஃப் சாரி கட்டிட்டு வரீங்க, ரெட்டு வித் ஒயிட்டு. ஸோ அப்படியே ஒரு தூக்கு சட்டி இருக்குல்ல, அதை தூக்கிட்டு வரீங்க. மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கத்திட்டு வரீங்க. என்ன ஒயின் குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். இவன் என்ன இங்கே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தூக்கு சட்டி தூக்கிட்டு தூக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அங்கேருந்து வந்துட்டு அம்மாடி மாமா வந்துட்டேன் மாமா அப்படின்றீங்க. புள்ள எதுக்கு நீங்கள் வந்த? மாமா உங்களுக்காக நானே சமைச்சிட்டு வந்தேன் மாமா. எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள போகிறான். ஐயோ தப்பாக எடுத்துக்காதீங்க, பாட்டி சமைச்சு கொடுத்தது நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன் அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் தான் உனக்கு உயிரே வருது, ஏன்னா உங்களுக்கு துளியும் சமைக்க தெரியாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு புள்ள கை அழுக்காக இருக்குது, வெய் நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்றான். இல்லை நான் தான் ஊட்டி விடுவேன். அங்கே எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருமே திரும்பி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு காசிப் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புள்ள எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு காட்டுறான். இருந்தால் என்ன, நான் உங்களுக்கு ஊட்டி விடுவேன் அவ்வளோதான் அப்படின்றீங்க. ஸோ அப்படியே அவன் பார்த்துட்டு ஐயோ இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, இதோட அவ்வளோதான், ஊர் ஃபுல்லாக தம்பட்டை அடிச்சிருவாங்க இவங்க வேறு அப்படின்ட்டு. ஸோ உங்களை அப்படியே மோட்டர் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டான். கையெலாம் அழுக்காக இருக்குது. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அப்புறம் கை கழுவிட்டு உங்களை அந்த மோட்டர்கிட்ட உட்கார வைக்கிறான். மாமா நான் தான் ஊட்டி விடுவேன், நீ தான் ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தட்டில் போட்டு பிசைஞ்சு அழகாக அந்த ஊட்டி விடுறீங்க. அப்படியே அவன் வாங்கிட்டு உங்களே ஐ டு ஐ பார்க்குறான். சம்திங் அவன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் லவ்லாம் கிடையாது, பட் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அக்கா பொண்ணுன்றதை தாண்டி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் வந்து அவனுக்குள்ளே வருது. அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு உங்களே பார்த்து சாப்பிட்டுட்ருக்கான். தென் அவன் வந்து கொஞ்சம் சாப்பாடு போட்டு உங்களுக்கு ஊட்டி வரான். நீங்கள் குழந்த மாதிரி அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்படியே 2 பேரும்
சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளில வரீங்க. "இந்தா மாமா, என்ன உள்ள நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு பொண்ணு கேட்குது. "இந்தா பிள்ளை ஓடிடு." "இல்லை" அப்படின்னா. ஸோ அந்த பிள்ளை ஓடிடுச்சு. எல்லாருமே இங்கே இப்படி தானா, டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே எல்லாருமே அப்படி தான். அதுவும் ஒரு சின்ன செய்தி கிடச்சிடக்கூடாது, ஊர் ஃபுல்லாக பரப்பி விட்டு அவ்வளோதான் அப்படின்றான். ஸோ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே, "மாமா நானும் வந்து வேலை செய்வா, எனக்கும் ஆசையாக இருக்குது மாமா, இதுக்குள்ளெல்லாம் இறங்கி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு. நீயே இவ்வளோ கஷ்டப்படும் போது நான் இது என்னன்னு தெரிஞ்சுக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. "வயன், உனக்கும் இதுக்கும் செட் ஆகாது, அப்படியே இரு. இறங்கி ஏதாவது விபரீதமாயிட போகுது" அப்படின்றான். "மாமா ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை அப்படின்றீங்க. வயன் வேணான்றான். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சேத்துல 2 அடி தான் எடுத்து வச்சுருப்பீங்க. அப்படியே வலிக்கு தொம்முன்னு விழுறீங்க. ஜங்குக்கு அந்த பக்கம் திரும்பி இருந்திருப்பான். மட்டும் அந்த சவுண்டு கேட்குது. அவன் திரும்பி பார்த்துட்டு, "ஐயோ வயன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிக்கிறான். "ஐயோ மாமா, இவ்வளோ பொறுமையாவா ரியாக்ட் பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இடுப்பை பிடிச்சிக்கிறீங்க. செம்மையாக வந்துருப்பீங்க பொத்துன்னு. "ஏ வயன், ஓகே தானே?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே பார்த்துட்டு, "வலிக்குது மாமா, பட்டும் வலிக்குது, முதுவும் வலிக்குது" அப்படின்றீங்க. ஸோ உங்களை தூக்கிட்டு, "எதுக்கு ஒயன் தேவையில்லாத வேலைலாம் உனக்கு, வா" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறான். அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு ஒன்று, மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே காசிப் தான். ஸோ அவன்லாம் அதை கண்டுக்கவே இல்லை. உங்களை வந்து இப்படி அடிபட்டுருச்சுன்னு தான் உனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களை வந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறான். இங்கே பார்த்துட்டா உங்கள் பாட்டி தான். "டேய், எதுக்கிட்ட இந்த பிள்ளைய தூக்கிட்டு வர?" "இல்லைம்மா, கீழே வந்து அடிபட்டுருச்சுமா." "எது அடிபட்டுருச்சா? ஒயனே ஓகே தானே நீனு?" அப்படின்னு கேட்குறாங்க. "பாட்டி ஓகே தான் பாட்டி, ஆனால் முது வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி உட்காருன்னு சொல்லிட்டு அவன் வாசல்லே உட்கார வச்சு உங்கள் கால் எல்லாத்தையுமே அவன் கையால் தொட்டு கழுவி விடுறான். அதை பார்த்தோன்னே, "அடியாத்தி, என் பிள்ளையா இது?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறாங்க. ஐ மீன் ஜங்குவோட அம்மா. "நீங்கள் ச்சே, ஒரு மேல் ஈகோ கூட இல்லாமல் எப்படி இருக்கான் பாடுறா மனுஷன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீ இஸ் லைக் எப்படி சொல்கிறது, ஆல்ரவுண்டர் மாதிரி. ஆனால் ஒரு ஈகோ கிடையாது, ஒரு பொண்ணு காலை போய் தொடுறோன்ற மாதிரி ஒரு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து நார்மலைஸ் ஆகணும். என்னோட ஆசையும் அதுதான். ஓகேவா? ஸோ கதைக்குள்ள வரலாம். ஸோ வந்து கால் கழுவி அப்படியே உங்களை பார்க்குறான். "ஓகே ஒன், ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சுல்ல?" அப்படின்னு கேட்குறான். "ஓகே தான் மாமா, தேங்க்யூ" அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, "ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களை போய் கூட்டிகிட்டு வரோம். ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப ஐ மீன் நடக்க முடியாத அளவுக்கு வலிலாம் கிடையாது, ஓகே தான். ஸோ நீங்கள் அப்படியே ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லையானோன்னே ஈவினிங் போல் ஜங்குக்கு வந்து சும்மா படுத்திருக்கான். "மாமா" அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. "என்ன பிள்ளை?" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறான் டக்குன்னு. அவள் எதையும் யோசிச்சுட்டு உட்காந்துருப்பா. டக்குன்னு கூப்பிட்டோன்னு பயந்துடுறான். "பயந்துட்டியா? சரி வா, நேற்று தான் படம் பார்க்கலல்ல, இன்னைக்கு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரீங்க. "புள்ள தூக்கம் வருது புள்ள" அப்படின்னா. நீங்கள் வா வான்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. ஸோ 2 பேரும் படத்தை பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு செம்ம பயம் இருக்குது. ஓகேவா? பேய் படம்னா உங்களுக்கு கொஞ்சம் பயம். ஸோ நீங்கள் அப்படியே அவன் கைக்குள்ளே அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கைக்குள்ளே ஒளியறது கொஞ்சம் பார்க்குறது, கைக்குள்ளே ஒளியறது கொஞ்சம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நல்லா வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட மம்மி அந்த படம் பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்த படம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்க படம். ஸோ அதை பார்த்துட்டு, "அ சரி மாமா, நான் என் ரூமுக்கு போகிறேன்" அப்படின்றீங்க. "வயன், நான் வேணா வந்து விடவா?" "இட்ஸ் ஓகே மாமா, நான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. எப்படி அவன்கிட்ட போய் கேட்குறது, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஜங்குக்கு வேற, "இந்த பிள்ளை பார்த்தா பயமாக இருக்கே, எங்கேயாவது போய் விழுந்துட்டு போகுது" அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா தொம்முன்னு ஒரு சத்தம். அங்கே வந்து ஆக்சுவலாக மழை பெய்யுது அந்த நேரம் பார்த்து. மழை பெஞ்சு கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு போன அடுத்த செகண்டே நீங்கள் தொம்முன்னு விழ சத்தம். பிகாஸ் இடி செம்மையாக அடிச்சிருக்கும். ஏற்கனவே பயத்தில் இருக்க நீங்கள் தொம்முன்னு விழுந்துட்டீங்க படியிலேயே. ஸோ அங்கேருந்து சவுண்டு கேட்டதும் ஜங்குக் வேக வேகமாக ஓடியாடுறான். "வயன் வயன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே வந்து கிடக்குறீங்க நீங்கள். "வயன், நீ ஓகே வயன்" அப்படின்றான். மாமா வலிக்குது" அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ள போகிறீங்க. ஸோ அப்படியே உங்களை பிடிச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு ஸோ உங்கள் ரூமுக்கு அப்படியே கூப்பிட்டு போய் படுக்க வைக்கிறான். "வலிக்குது மாமா, வலிக்குது மாமா, முது வலிக்குது, ஐயோ முது வலிக்குது மாமா, முடியல" அப்படின்றீங்க. ஏற்கனவே விழுந்திருப்பீங்க காலில், இப்போ விழவும் இன்னும் அதிகமாகிடுச்சு அந்த வலி. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா,
லைட்டா உங்க தாவணி விலக்கிட்டு, ஸோ ஆயில்மெண்ட் இருக்குல்ல, ஸோ நல்லா இது பண்றோம். வலிக்குது வலிக்குது மாமா வலிக்குது" அப்படின்றீங்க. சரி, சரி, சரின்னு சொல்லிட்டு லைட்டா இது பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா தடவி விட்டுட்டுருக்கோம். உங்களுக்கு பயங்கரமா வலிக்குது. ஸோ இன்னொரு அவன் கை இருக்குல்ல, அவன் கைய அப்படியே புடிச்சுக்கிறீங்க. "வலிக்குது மாமா, வலிக்குது வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அழவே ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க வந்து அதிகமா கத்த ஆரம்பிச்சிட்டீங்க. பக்கத்துல இருக்கவங்கலாம் ஒரு மாதிரி நெனைக்கிறாங்க. ஐயோ! என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பயங்கரமா அழுவுறீங்க, கத்துறீங்க. ஸோ அது பார்த்தோன்னே அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எம்பரஸ்மெண்ட்டா ஏதோ நெனச்சிட போறாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க கத்தாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு டக்குன்னு அப்படியே அவனே அறியாம டக்குன்னு கிஸ் பண்ணிர்றான். நீங்க அப்படியே ஒரு மாரி ஸ்டன் ஆயி கண்ண அப்படியே ஓப்பன் பண்றீங்க. சங்குக்கே தெரியல எதுக்கு அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு. அந்த கிஸ் பண்ண நேரம் செம்ம காத்து. செம்மையா வெளில மழை பெய்யுது. இடி, மழை அப்படின்னு அந்த இடமே அவங்களுக்கு ஏத்த மாரி மாறுது. 2 பேருமே ஐ டூ ஐ அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இத வந்து அன்கட்ல பார்ப்போம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம் லிங்க்கு. ஸோ வீடியோட டிஸ்கிரிப்ஷன் தென் வந்து சேனலோட அபவுட்ல இருக்கு. போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படியே உங்க 2 பேருக்கும் அந்த மேக் அவுட் செஷன் முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டே ஆகிருக்கும். நீங்க அப்படியே தூங்கிட்டு இருப்பீங்க. உங்க பாட்டி கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க. ஸோ ஜேகே பார்த்துட்டு, "ஒயன், ஒயன், அ மாமா நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். மொயன் டைம் ஆயிடுச்சு. அம்மா வந்துருவாங்க." அப்படின்னோனே டக்கு டக்குன்னு ஏந்திச்சு உங்க ட்ரெஸ்ஸ போட்டீங்க. அப்படியே ஓடிட்டீங்க. ஒயன் போயிட்டாளா? அதுக்கப்புறம் இப்படியே அவன் ஒரு மாரி கில்ட்லயே இருப்பான். இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகும். ஸோ நீங்க அதே மாரி இன்னைக்குமே வந்திருப்பீங்க. ஒயன், ஐம் சாரி ஒயன். இதுவும் நேத்து தெரியாம என்ன? எனக்கு தெரிஞ்சு தான் எல்லாம் நடந்துச்சு. உங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. அத பார்த்து ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. என்ன சொல்ற ஒயன்? உனக்கும் எனக்கும் ஏஜ் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஒயன். நானே இது தெரியாம ஏதோ தப்பு. எது தப்பு மாமா? ஏஜ் எனக்கு முக்கியம் கிடையாது. உங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும். ஆனா நீங்க அத ஒத்துக்க மாட்றீங்க. ஏஜ் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது மாமா. 2 மனசு ஒத்து போனா அதுவே போதும். ஏஜ்ன்றது ஜஸ்ட் ஒரு நம்பர் மாமா. எனக்கு தெரியாது. நான் உங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்கள தான் மனசார லவ் பண்றேன். ஒயன் அது என்ன? ஆ? என்ன ஓர பண்ணிட்டுருக்க? அப்போ அவங்க பாட்டி வந்திருப்பாங்க. அ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே நொந்துறீங்க. ஆ சரி நான் வயலுக்கு போறேன்டா. ஜங்குகே ஒயன் ஏதாவது கேட்டேன்னா செஞ்சு கொடுப்பா. ஒயன் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரிங்க பாட்டி அப்படின்னு சொன்னேன். அவங்க கிளம்பியாச்சு வயலுக்கு. ஸோ ஜங்குக் தான் உனக்கு என்னடி வேணும்? எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து நீங்கள் அப்படியே பெட்டில் தள்ளி விட்டுறீங்க. ஒயன் என்னடி பண்ணுற? என் மாமனுக்கு என்ன பிடிக்கலையா? என்னை பிடிக்க வைக்கிறதுக்கான பாடம் சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவன் ஷர்ட்டை கழட்டிட்டு அங்கங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஒரு மேக் அவுட் செஷன் உங்கள் 2 பேருக்குள்ளே நடக்குது. இப்படியே கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா 1 மந்த்து கிட்ட வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க. ஸோ ஒரு நாள் உங்கள் பாட்டி தான் வந்து 2 பேரும் ஆக்சுவலாக அங்கே ஃபேமிலியோடு நம்ம ஊருக்கு போகிறோம். ஐ மீன் பூர்வீக வீட்டுக்கு ஓகேவா. ஸோ அங்கே போயிட்டு நம்ம குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக பட்டு சரியில் கிளம்புறீங்க. 2 பேரும் மேட்சிங். ஜங்கு வந்து ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் கலர் வேஷ்டி. நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹாஃப் சாரி பிங்க் கலர் ஓகேவா. ஸோ 2 பேரும் ரொம்ப மேட்சிங்காக போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு ஆக்சுவலாக பஸ்ஸில் தான் போவீங்க. ஸோ பஸ்ஸில் போகும்போதே ஜங்குக்கு வந்து இடுப்பில் கிள்றதாகட்டும் சரி அப்படியே பார்த்துட்டு மாமா ஜஸ்ட்டில் படுத்துக்குவா செம்மையாக இருக்குடா மாமா அப்படின்றீங்க. ஒயன் பஸ்ஸில் இருக்கும். என்ன இருந்தாலும் 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். செம்மையாக இருக்குடா ஒரே ஒரு பாம் பண்ணிக்குவா. ஏய் என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ப்ளீஸ் ஜஸ்ட்டு செம்மையாக இருக்குடா, செம்மையாக உடம்பு வளர்த்து வச்சிருக்கடா, செம்மையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் அப்படியே அவன் சட்டைக்குள்ளே அப்படியே கை போகுது. இப்படி ஒரு கையில் அப்படியே பட்டுன்னு அடி வைக்கிறான். ஏன் மாமா இப்படி பண்ணுற? ஒயன் நம்ம ரூமில் இல்லை, நம்ம பஸ்ஸில் இருக்கோம், அமைதியாக இரு. போடா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கோச்சிட்ருக்கோம். சரி வா அப்படி சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே அந்த ஐ மீன் அங்கங்கே வெயிட்டிங் பார்த்துட்டு வராங்க. அப்படியே அவன் லைட்டாக உங்கள் கை எடுத்துகிட்டு வந்து அவன் ஸ்டொமக் கிட்ட வைக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அவன் ஆப்ஸை வந்து லைட்டாக தடவிட்டுருக்கீங்க. ஏய் ரொம்ப கீழே போயிடாதடி, அப்புறம் என்ன ஆகணும் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். சரிங்க மாமா, அதெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னு அப்படியே லைட்டாக அப்படியே கை வந்து கீழே போகுது. நீங்கள் டக்குன்னு எடுத்து விட்டான். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியுது பொடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் டீஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்து அந்த ட்ராவல் இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த சாமி கும்பிட்றதுக்கு பொங்கல்லாம் வச்சாச்சு. ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் பாட்டிக்கு. ஜங்குக்கு ஓரமாக நின்று உங்களை சைட் அடிச்சிட்ருக்கான். 2 பேரும் க்யூட்டாக அப்பப்போ நீங்கள் அந்த பொங்கலுக்கு ஏதாவது ஐ மீன் ஹெல்ப் பண்ணும்போது ஸோ ஜங்குக்கு அங்கேருந்து பார்த்து சைட் அடிக்கிறதா இருக்கட்டும், கண் அடிக்கிறதாகட்டும், நீங்கள் இங்கேருந்து வந்து கண் அடிச்சுக்கிட்டு அவனை வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்க. வேணுமே அவங்க ஹிப்பை வந்து அப்படியே காட்டுறது, ஸோ முதுகு வேணுன்னே காட்டுறதுன்னு சொல்லிட்டு அவனை டெம்ப் பண்ணுறதுக்கிட்டே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அங்கேருந்து அவங்க தூரத்து சொந்தம் வந்திருப்பாங்க. ஒரு அங்கிளும் ஆண்டியும். ஜங்குவே, மாமா அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா, என் பிள்ளை உனக்கு தெரியும்ல பூஜா? நல்லாவே தெரியுமே. என்னாச்சு மாமா, அந்த பிள்ளைய கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் பாட்டிலாம் பொங்கல்லாம் முடிச்சுட்டு வேலைலாம் முடிச்சுட்டு இங்கே வந்திருப்பீங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன ஏன் மாமாவா அவளுக்கா? முடியவே முடியாதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவன் வாயை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு மாமா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் நின்றுட்டுருக்கான் தயங்கிட்டு. வாயை திறக்கல. உங்களுக்கு இங்கே கடுப்பாகுது. என் பிள்ளை நல்லா படிச்சிருக்காப்பா, MBA வரையும் படிக்க வச்சுருக்கேன். இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கா. உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான், அதனால தான்ப்பா கேட்குறோம். சம்மதிப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. வாயே திறக்கல. அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு இங்கே வெறியாவது. இங்கே ஒருத்தர் நான் இருக்கேன், முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான் நான் பாருன்ட்டு. அங்கேருந்து அவங்க பாட்டி தான், இல்லைம்மா உனக்கு தெரியும்ல வயன்? தெரியுமே, அவளுக்கு தான் கட்டி வைக்க போகிறேன். 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சாதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவோட ஆசையுமே அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்துட்டு அப்படியா சரிங்க, உன்னை மாதிரி ஒரு நல்ல பையன் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். எனிவேஸ் ரொம்பவே சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஜேகேவை பார்த்து முறைக்கிறீங்க. அவன் எதுக்குன்னே தெரியாமல் பேண்ட் மால்ச்சு பார்த்துட்ருக்கான். எதுக்கு இவன் முறைக்கிறா அப்படின்ற மாதிரி. நீ வா உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படைக்கிறீங்க. ஸோ நீங்கள் தான் அங்கே வந்து ஒரு முன்னாடி நின்று படைக்கிறீங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. இப்படி செய்யணும் உங்கள் பாட்டி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே வந்து அங்கே அந்த டைம் ஸ்பெண்ட் ஆகுது. இப்படியே வந்து ஒரு நைட் ஒரு 9 o'clock இருக்கும். எல்லாம் சாப்பிட்டு படுத்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஜங்குக்குலாம் தனித்தனி ரூம் தான். எல்லாருமே படுத்துருக்கோம். நீங்கள் நைஸாக அப்படியே ஜேகே ரூமுக்கு போகிறீங்க. ஜேகே அப்போ தான் அங்கே ஓரமாக நின்று அந்த ஐ மீன் ஜன்னலில் நின்று பார்த்துட்ருப்பான் அங்கே நிலாவை. அங்கேருந்து வந்து நீங்கள் அப்படியே ஒரு முதுலேயே ஒரு அடி வைக்கிறீங்க பட்டுன்னு. ஆமாம் அப்படியே வாயை மூடிடுங்க. டேய் மூடுறா வாயை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று படுக்க வச்சுருங்க. அப்படியே வாயை பொத்தி படுக்க வச்சுருங்க பெட்டில். அப்படின்றா. ரச்சி பேசி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீங்கள் கையெடுத்துறீங்க. ஏய் என்னடா உனக்கு அவ்வளோ திமுறா? வந்து பொண்ணு கேட்குறாங்க, அப்படி குத்துனன்னு வச்சுக்கோ. இங்கே ஒரு குத்துக்கல்மா நின்றுட்டுருக்கேன். நீ என்ன அப்படியே வாயை மூடிட்டு இருக்க? நான் முடியாது, நான் வாயில தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வாயில தான் லவ் பண்ணுறேன்னு ஏதாவது சொல்ல வேண்டியது தானே. வாயில குறுக்கட்டியை வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே குத்துறீங்க. வலிக்குதுடி. எப்படி திடீர்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல முடியும்? அவங்க ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்கல்ல அப்படின்றான். எப்படியா? எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? இது என்னை வந்து கேட்டிருந்தா பொழந்து கட்டியிருப்பேன் அப்படின்றான். இப்போ ஒன்றை பொழந்து கட்டவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சண்டை போடுறீங்க, செஸ்ட்லேயே அடிக்கிறீங்க. ஸோ ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட உங்களை தடுத்துட்ருக்கான். நீங்கள் பயங்கரமாக போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்கீங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே ஹக் பண்ணி உங்களை டைட்டாக பச்சைக்குன்னு ஒரு கிஸ்ஸு கொடுக்குறான். நீங்கள் அப்படியே பேண்டை உட்காந்து அப்படியே அமைதியாகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கோவமாக இருக்க வாயன்? அப்புறம் ரொமான்டிக்காக இருக்குது அப்படின்றீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படின்றான். ஸோ அப்படியே திருப்பியும் நீங்கள் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவன் கையை லாக் பண்ணிடுறீங்க. ஸோ அவன் அப்படியே இது செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே மாற்றி போட்டு உங்கள் கை 2 கையும் ஒரே கையில் லாக் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான்.
இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். அடி அடி அடிக்கிற உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே அங்கங்கே பைட் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே ஒரு பக்கம் வலிக்குது. ஆனால் கத்த முடியாது. ஏன்னா கீழே எல்லாருமே படுத்திருக்காங்க. தெரிஞ்ச செருப்படி பெய்யும். ஸோ என்ன தான் வந்து பாட்டி சப்போர்ட் பண்ணாலும் சரி இந்த காதலுக்கு இந்த மாதிரி இருந்தால் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்றா இருக்காங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அது வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அமைதியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கு அந்த சாரி அப்படியே விளக்குறான். அப்படியே அந்த ஹிப் தெரியுது. செம்மையாக இருக்குது ஹிப்பு. அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணி கில்றான். வலிக்குதடா டி அப்படின்றீங்க. வலிக்குதா? எனக்கு செம்மையாக இருக்குடி. இதை வச்சு தானே அப்படி எப்படி எப்படி மினிக்கு மாரி ஆட்டிகிட்டு இருந்தேன். உனக்கு இருக்குடி. மதியானம் என்னை வெறுப்பேத்திய பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஆமாண்டா இன்னும் வெறுப்பேற்றுவேண்டா அப்படின்றீங்க. ஸோ அவங்கவுங்க கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும் பைட் பண்ணுறதா இருக்கட்டும் அங்கே ஒரு ரொமான்டிக் செம்ம ரொமான்டிக்கான ஒரு மேக்கவுட் செஷன் போது கிட்டத்தட்ட 5 ரவுண்ட்ஸ் கிட்ட போயிடுச்சு. 2 பேரும் அப்படியே செம்மையாக அப்படியே மூச்சு அடிச்சுக்கிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தூங்குறீங்க. ஸோ ஒரு 3 ஹார்ஸ்க்கு அப்புறமா அதுக்கப்புறம் 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போய் படுத்தாச்சு. ஸோ இப்படியே மார்னிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 2 நாள் இங்கே ஸ்டே பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. அப்போது தான் லைக் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே ஆக்சுவலாக நீங்கள் ஊருக்கு வந்து இங்கே வந்தோம் ஓகேவா. ஸோ ஐ மீன் ஊருக்கு வந்து 1 மந்த்து இங்கே வந்து கொஞ்சம் நாள் ஆகியிருக்கும். ஸோ உங்கள் அப்பா அம்மா இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்து கோயில் பார்க்கணும் நேர்த்தி கடன்லாம் செலுத்தணும் வந்திருக்காங்க. ஸோ அப்போது ஜேகே வந்து உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்றான் தனியாக. அக்கா மாமா என்னம்மா சொல்லு அப்படின்றாங்க. ஆக்சுவலாக மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஜங்குக்கை. மாமா அதை நான் வயனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். என்ன? செம்ம ஷாக்கு 2 பேருக்கும். ஆமாம் மாமா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அது அப்படின்னு அதெல்லாம் முடியாது ஜங்குக். வேணாம். அக்கா என்னக்கா சொல்கிற? அதெல்லாம் முடியாது. வயனெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்காத. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை தான்டா நாசமாகும். அவள் திருந்தவே மாட்டா. சரியான ஸ்பாயில்டு பிராட். அவள் என்ன சொல்கிறது என் பேச்சை கேட்கறதுக்கு இல்லை அப்பா பேச்சை கேட்கறது கிடையாது. யார் பேச்சுக்கும் அடங்கிறது கிடையாது. எங்கே அவ? அப்படியே நீங்கள் அமைதியாக வரீங்க. வயன் வா ஊருக்கு போகலாம். முடியாது. நான் ஜங்குக் மாமா தான் கல்யாணம் பண்ணிப்பேன். முடியாது வயன் வா கிளம்பு போகலாம் அப்படின்றாங்க. முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறீங்க. நான் மாமா தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எதை நம்பி என் தம்பிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிற? எப்படி இந்த ஊரில்? முடியாது வாயன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. ஐ மீன் திட்டுறாங்க. நீங்கள் அப்படியே அடம் பிடிக்கிறீங்க. முடியாது முடியாதுன்னு சொல்கிறீங்க. சரி சரி நான் வரேன். ஃப்ளைட் டிக்கெட் போடுறதுனா 4 பேருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க. 4 பேருக்கா? யார் யாருக்கு? நீ நான் அப்புறம் அப்பா 3 பேர் தானே போகிறோம். அப்புறம் என் பிள்ளைக்கு அப்படின்றீங்க. ஜங்குக்கு எது அப்படின்னு செம்ம ஷாக்கில் அப்படியே கீழே விழ போகிறான். அவங்க அப்பா டக்குன்னு பிடிச்சிட்டாரு. டே ஏன்டா? என்னமோ சொன்னம்மாம்மா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆமாண்டா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து சொல்கிறீங்க. எது ப்ரெக்னெண்ட்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக்கு. உங்கள் பாட்டி அதுக்கு மேலே ஷாக்கு. டேய் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாடா அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு அப்படியே ஒரு கிட்டத்தட்ட 1 hour கிட்டே யாரும் பேசிக்கல. அமைதியாக இருக்கிறாங்க. ஸோ உங்கள் பாட்டி தான் வந்துட்டு சின்னஞ்சிருச்சுங்க ஏதோ அவசரப்பட்டுருச்சுங்க. கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா ரமேஷ் அப்படின்றாங்க அவங்க அப்பாவை. எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. என்னதான் இருந்தாலும் ஜங்குக் எனக்கு பிடிச்ச பையன். ஆக்சுவலாக உங்கள் அம்மா ஐ மீன் ஜங்குக் ஃபேமிலி எல்லாருமே வந்து கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி அந்த வில்லேஜில் ஓகேவா. உங்கள் அப்பா கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி. ஆனால் உங்கள் அப்பா வந்து உங்களை ஐ மீன் உங்கள் அம்மாவை லவ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே உங்கள் பாட்டி எந்த ஒரு இது இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுவே ஐ மீன் உங்கள் அப்பா வந்து கொஞ்சம் இதாக தான் நினைப்பாங்க. கொஞ்சம் கம்மி வசதியில் லவ் பண்ணுன்னு சொன்னோன்னே எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதிலே வந்து ஒரு மரியாதை வந்திருக்கும். ஜங்குக் வந்து அவ்வளோ சமத்தாக இருப்பான். என்ன ஒரு வேலை காட்டினாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அப்படி ஒரு செய்கிற நல்ல பிள்ளை. அதனால் ஜங்குக்கே ரொம்ப பிடிக்கும். தான் பொண்ணு திருந்தி ஒரு பையனுக்காக இவ்வளோ செய்கிறா இவ்வளோ மாறிட்டான்னும் போது யார் தான் இது பண்ண மாட்டா. ஸோ அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. ஸோ
அங்க ஊர்லயே வந்து செம்ம கிராண்டா உங்க குலதெய்வ கோயில்லே வந்து செம்ம கிராண்டா அங்க நடக்குது அந்த கல்யாணம். நீங்க ஆக்சுவலா கிரீன் கலர் லைட் கிரீன் கலர் சாரி ரோஸ் பார்டர் சொல்லிட்டு ஜங்குக் வந்து இப்ப வந்து உங்களுக்கு மேட்சிங்கான ஒரு வேஷ்டி சட்டை போட்டிருக்கான். அது எப்படி சொல்றது? ரொம்பவே நீங்க அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டீங்க. பிகாஸ் இட்ஸ் யுவர் ட்ரீம். நீங்க வந்து ஜங்குக்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கல்ல, அத நீங்க இன்னுமே மறக்கல. லைக் அவன் அந்த ஒரு கோவம் எதுவுமே கிடையாது. தான் ஐ மீன் அக்கா பொண்ணு திட்டினா, தான் அக்கா பொண்ணு தான் மேல உரிமை எடுத்திருக்கா அப்படின்ற ஒரு இது இருக்கும் அவன்கிட்ட. ஸோ அதே மாதிரி தான் இப்பயுமே இருக்கான். ஈகோ எதுவுமே கிடையாது. அவ்வளோ பியூரான ஒரு ஹாப்பினஸோட உங்கள பார்க்குறான். அதுவே உங்களுக்கு உங்க லைஃப்லே கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங்கா நீங்க நினைக்கிறீங்க. ஒரு மாரி கண் கலங்கிட்டே அப்படியே அவன் தாலி கட்டுறான். நீங்க அந்த தாலி வாங்கிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு செம்ம பிளெஸ்ஸிங்கா இருக்கு. ஸோ அவ்வளோ சந்தோஷமா அப்படியே அவன கிஸ் பண்றீங்க. எல்லாருமே அப்படியே ஷை ஆகுறாங்க. நீங்க என்ன இருந்தாலும் நீங்க ஊர் தானே. ஸோ எல்லாருமே அப்படியே இதாகுறாங்க. நீங்க 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியா அந்த மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மந்த்ல நீங்க அவன படாத பாடுபடுத்தியிருப்பீங்க. டேய் உன்னால தான்டா என்னால நடக்க முடியல, உன்னால தான்டா என்னால உட்கார முடியல, பாத்ரூம் போக முடியல, இந்த புள்ளைய தூக்கிட்டு என்னால் இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பாடுபடுத்திருப்பீங்க. அந்த புள்ள ஒரு வார்த்தை கூட கேட்டிருக்காது. அடி வாங்குவான், திட்டு வாங்குவான், அப்பப்போ தண்ணியை தூக்கி ஊற்றிடுவீங்க தலையில். ஸோ எல்லாத்தையுமே வாங்கிப்பான். ஸோ கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, குட்டி அடிமை மாதிரி மாறிட்டான் உங்ககிட்ட. ஆனால் இது வரைக்கும் எவ்வளோ கோவம் வந்தாலும் சரி உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டான். சரிம்மா சரிம்மா சரிம்மான்னு சொல்லிட்டு அப்படி சமாளிப்பான். அந்த மாதிரி ஒரு புள்ள கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ நீங்கள் அந்த குழந்தை பிறந்து அம்மான்னு கத்துறீங்க. இங்கே ஜங்குக்கு ஐயோ என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இங்கே அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் குழந்தைய வாங்கணுன்னே அப்படியே வாங்கிட்டு ஓடுறவங்க கிட்ட, ஒயன் ஒயன் எப்பல நல்லா இருக்கியா? போடா போறிக்கு எல்லாம் ஒன்னால தான். இப்போ பாரு என்னால் எழுந்துச்சு நடக்க கூட முடியல அப்படின்னு. சரிம்மா சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, உனக்கு ரெஸ்ட் ரூம் மட்டும்தான் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், பேட் சேஞ்ச் பண்ணாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கான். இதை கேட்டு உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல இப்படிப்பட்ட பிள்ளையா அப்படின்ற மாதிரி. லைக் உங்களுக்கு வந்து அங்கேருந்து லைக் அப்போ வந்து பேட் வந்து ப்ளீட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பேபி பிறந்தக்கப்புறம் இது பண்ணும்போது பேட் வந்து நர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், பேண்டிஸ் சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதாகட்டும் சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவன் தான் பார்த்து பார்த்து உங்களுக்கு பண்ணுவான். குழந்தைய பார்த்துப்பான், தூங்க கூட மாட்டான் நைட்டில். ஸோ குழந்தைய பார்த்துக்கிறதாகட்டும் சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஎஸ்ஏக்கு வந்தாச்சு. ஸோ கொஞ்ச நாள் உங்களை வந்து அம்மா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயாச்சு. ஸோ அங்கே பார்த்தா நல்லாவே ஜங்குக் பார்த்துக்கிறான். ஸோ அங்கேயுமே வேஷ்டி சட்டையோடு தான் அலைவான். அவனுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணுறீங்கண்ணா. இந்த கதை எப்படி இருந்தது சொல்லுங்கள். 1 ஷாட்டாக போடுறேன்னா 2 ஷாட்டாக போடுறேன்னா தெரில. சொல்லுங்கள் கதை எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் டு சிண்ட்ரெல்லா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஸ்டோரி. ஓகே, பாய் அம்மி. நெக்ஸ்ட் பார்ப்போம். சராங்கே.